ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை காப்பாற்றின விதத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் மத்தியிலும் கர்த்தர் இயேசு எங்களோடு இருந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றினேன், எங்கள் கண்ணீரெல்லாம் கழிப்பாய் மாற்றினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எதிராளியும் கர்த்தர் நீர் சங்கரித்தீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து எங்கள் குறைவிலே நிறைவை காணும்படி செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். உணவு, உடுக்க உடை, தங்கி இருப்பிடம் தந்தீர், உமக்கு நன்றி. வேலை தந்தீர், உயர்வு தந்தீர், மேன்மை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலங்களிலே சீதோஷ நிலை மாறுபட்டாலும் மழை கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். மழை இல்லாமல் அநேகர் இருக்கும் பொழுது, விவசாயிகள் கடினமான கரையில் இருக்கின்ற பொழுது மழை கொடுத்தீர். ஆனால் மழையினால் எந்த சேதங்கள் வராதபடி கிருபையாக காத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும். முதல் மணி நேரம், முதல் நிமிடம் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். உடைய கரத்திலிருந்து நான் அற்புதம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். உடைய பாதத்தில் விழுந்து முதல் மணி நேரம், முதல் வேளையிலே நான் நிற்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. என்னை தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள் சொன்னீர் அல்லவா. தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீர் அல்லவா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீர் அல்லவா. நடுவில் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக சொன்ன மாத்திருக்கிற உமக்கு சித்தம் உண்டு. அதனால் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நான் எதிர்கொள்ள இருக்கிற எல்லா காரியங்களிலும் இந்த தேவ பிரசனம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன், யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்தீர் உய்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உன்னாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன்னாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன் பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. உன் பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கைகளை உயர்த்தி மோசே ரெவிதமில் இருந்தது போல் நிற்போம். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானின் கிரிகள் இந்த வேளையில, இந்த காலை வேளையில, இந்த மணித்துளையிலே அவன் அழிந்தான் என்ற செய்தி நம் காதுகளிலே கேட்கும். அழிந்தான் என்ற செய்தி நமக்கு விரோதமாக எழும்பின எல்லாரும், கோலியாத் இருக்கட்டும், சன்பிலாத்து தொபியாக்கள் இருக்கட்டும், யோசேப்புக்கு விரோதமாக எழும்பின அவருடைய சகோதரர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும்
மோசேக்கு விரோதமாய் எழும்பின சொந்த சகோதரியாகிய மீரியாமையே கர்த்தர் வாதித்தார். அப்படி ஒரு வாதைய வேதனைய உனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு கர்த்தர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் மாத்திரம் சொல்லுங்க. மாத்திரமல்ல, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் விடுதலை. இந்த பாடலை நம்ம பாடணும். உன் பேரான் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா, உன்னாமும் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. இயேசுவின் ராமம் துருகம், நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவார். அப்படி சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் இப்பொழுது ஒரு பெரிய விடுதலை கட்டவிழ்க்கிறார். எல்லா கட்டிகளிலிருந்து விடுதலை, எல்லா ஸ்கின் அலர்ஜியிலிருந்து விடுதலை, எல்லா நெஞ்சு வலியிலிருந்து விடுதலை, எல்லா முழங்கால் வலியிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. பெற பண்ணுகிறவர் ஆகாருக்கு, சாராளுக்கு, அன்னாளுக்கு, எலிசபெத்துக்கு, மரியாளுக்கு கொடுத்தது போல அற்புதங்களை காண செய்வார். வியாதியில் இருக்கிறவங்களுக்கு 15 ஆண்டுகள் கர்த்தர் ஈவாய் கூட்டி கொடுக்கிறார். ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். குறைவில் இருக்கிறவளை கர்த்தர் நிறைவாக மாற்றுப்போர். உன் கடன் மாறும். நீ விற்று ஜீவனம் பண்ணு, மீதம் எடுத்து வை என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் காலம் வந்துவிட்டபடினாலே ஸ்தோத்திரிக்கும். படிக்கிற பிள்ளைகள், தேர்வு எழுதுகிற பிள்ளைகள், நீட் எழுதுகிற பிள்ளைகள், உயர்கல்விக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் கர்த்தரால் வரட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த தினத்திலே நடைபெறவிருக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாலிப கூடுகைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து நடத்தும். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இனிமை சாத்தான் எங்களை சோதிக்கும்படியா, எங்களை அழிக்கும்படியா, கொல்லும்படியா வருகிற பொழுது ஜெயக்கொடி ஏற்றுகிற யெகோவா நிசியாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக நிற்பீராக. ஏன்னா இந்த கடைசி காலம். நீங்க சும்மா இருங்க. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. நாங்கள் சும்மா தான் இருக்கோம். யுத்தத்தை பண்ணுகிறவர் நீ யுத்தம் பண்ணுங்க. இந்த நாளில் எங்கள் காதுகள் அதை கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, புதிய வாரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தினம் நீங்கள் ஆலயத்துக்கு சென்றிருப்பீங்க. நீங்கள் தென்னிந்திய திருச்சபையில் இருந்திருப்பீங்கன்னா இந்த மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை வாசிக்க கேட்டிருப்பீங்க. நான் அதிலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட இன்னைக்கு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஒரு பெண்டிங் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சனிக்கிழமை நாம் அந்த குஷ்ரோகியின் சுகத்தை இஃப் உமக்கு சித்தமானால், ஆனால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்ற வார்த்தை அது இன்னும் நினைவில் இருக்கு. அது முடிவு பெறல. நிச்சயமாக நம்மை சுத்தம் பண்ணுகிற, நம்மை பூரணமாய் குணமாக்குற, முற்றிலுமாய் குணமாக்குற, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில நம்ம குடும்பம் முழுவதும் குணமாக்குற என் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். மறவாதீங்க. நம்பிக்கையோடு இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதிக பேர் பார்க்கும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் தான் இதுக்கு பங்காளர். இந்த மார்னிங் ஜெபத்திற்கு நீங்கள் தான் முக்கியமானவர்கள். இப்போ நான் ஏதோ பேசுகிறேன் ஒரு இடத்துல, ஆனால் நீங்கள் பார்க்கலனா, நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலைன்னா இந்த ஜெபம் என்றைக்கோ அது நின்று போயிருக்கும். எனவே உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கிறது. இந்த ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்கும், இந்த ஜெபத்தை இன்னும் ஆழமாய்ப்படுத்துவதற்கும் உங்கள் கைகளில் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உதவி செய்ய விரும்புகிறவர்கள் நிச்சயம் நீங்கள் உதவி செய்யலாம். நல்ல ஐடியாஸ் கொடுக்கலாம், என்ன செய்யலாம் யோசிக்கலாம், அல்லது வேறு என்ன ஆலோசனை கொடுக்க முடியுமோ அத்தனை ஆலோசனை கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உதவி செய்ய முன்வர்கள் உதவி செய்யுங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான இடத்திற்கு தனியே போனார். கடல்லிருந்து இறங்கி வனாந்திரமான இடத்திற்கு தனியே போனார். சீனை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் சீனாக பார்ப்போம். கடல்லிருந்து இறங்கி கடற்கரை வழியாக வனாந்திரமான இடத்துக்கு அவர் போகிறார். இதுதான் சீன். அது அங்கே போனும்போது ஜனங்கள் அதை குறித்து கேள்விப்பட்டு கால்நடையாய் அவரிடத்திலே
வந்தார்கள். பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்தில் வந்தார்கள், தேடி வந்தார்கள். சிம்பிளா சொன்ன போனால், நம்ம அதிகாலையிலே தேடுகிறது போல, நம்ம இந்த 1/2 மணி நேரத்தில் கலந்து கொள்வதை போல, தினந்தோறும் ஆண்டவர் பாதத்தில் இருப்பதை போல அவரை தேடுகிற ஒரு கூட்டம். அதான் சொல்றேன், இது ஜெபம். கர்த்தரை தேடுகிற, அதிகாலையிலே தேடுகிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு நிச்சயம் குறைவு வரக்கூடாது, வரவும் வராது, வரவும் விட மாட்டார். எஸ் லார்ட். ஆமாண்டவரே, வர விடாதீங்க. அதுதான் நான் இன்னைக்கு ஆழமா, விசுவாசத்தோடு, வைராக்கியமா, இன்னும் சொல்ல போனா உள்ளத்துல இன்னும் பாரத்தோடு நான் சொல்கிறேன், இந்த குழுவை, ஜெப குழுவை என்றைக்கும் கைவிடாதிருங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு, அவர் பார்த்தாலே போதும், ரைட்? அவர்கள் மேல் மனதுருகி, நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் கம்பேஷனேட் காட் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நாம இதை புரிஞ்சுக்கொள்ளணும். மனதுருகிற ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். மேத்யூ சாப்டர் 14ல் கொஞ்சம் ஆங்கிலத்தில் நம்ம அதை வாசித்துட்டு அதற்கு ஏற்ற டிரான்ஸ்லேஷனை நம்ம பார்க்கலாம். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நம்ம அதை புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி. When Jesus heard what happened, he withdrew by boat privately to the solitary place. Hearing of this, the crowd followed him on foot from the town. When Jesus landed and saw the large crowd, he had compassion on them and healed those who were ill. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு மனதளவில் நாம் ஹீல் பண்ண வேணும், இல்லை ஹீல் பண்ணப்பட வேண்டும், குணமாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு சரீரத்தில் அநேகர் வியாதிகளை குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஆனாலும் இதில் மனதளவில், சிந்தை அளவில் இல்னஸோடு இருக்கிறவங்க, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஃபியர், ஒரு மாதிரி பதட்டம், படபடப்பு, இவைகள் மத்தியில் இருக்கிறவங்க இன்னைக்கு கர்த்தர் ஹீல் பண்ணுகிறார் இயேசுவின் நாமத்திலே. நீங்கள் இந்த வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக அவர்களை குணமாக்கினார், சொஸ்தமாக்கினார். All of them. இங்க பாருங்க, those who were healed, யாரெல்லாம் சுகபீனமா இருந்தாங்க, அவங்க எல்லாரையும் வனாந்தரத்தில் அவர் சுகமாக்கி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. எவ்வளவு மணி நேரம் தெரியாது. ஒரு நாள் அதிகாலையிலே அவர் இறங்கி, கப்பலில் இறங்கி அவர் வந்திருக்கலாம், வனாந்தரம்னு இடத்திற்கு போயிருக்கலாம். அன்னைக்கு மதியம் முழுவதும், காலையிலிருந்து மதியம் வரைக்கும் அவர் சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். There are thousands of people coming by foot to Jesus Christ to get healed physically, emotionally, maybe financially. அவங்க ஹீலாக வராங்க. என் தேவன் ஹீல் பண்ணி கொண்டே இருக்கிறார். நான் கையை உயர்த்தி நான் சொல்கிறேன், இந்த வேளையில கர்த்தர் நம்மை குணமாக்குகிறார். எல்லா கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே என்னை குணமாக்குங்க, என்னை சுகமாக்குங்க. ஆசா, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆசா கர்த்தரை அல்ல, பரிகாரியே தேடினான். அதனால அவன் குணமாக்கப்படாமல் மரித்து போனான். ஆனால் நாங்களோ கர்த்தரையே தேடுவோம், பரிகாரி அல்ல, கர்த்தரையே தேடுவோம். கர்த்தர் எங்களை குணமாக்குவீராக. Heal my heart, Lord. Heal my brain, oh Lord. The whole system நீங்கள் ஹீல் பண்ணுங்க. ஃபேமிலி ஹீல் பண்ணுங்க, ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில். அவர்கள் வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மனதுருகி வியாதியஸ்தல அவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆன பொழுது, இப்போ பாருங்க, தொடர்ச்சியாக ஹீலிங் நடக்குது.
அவர் சீஷரான இடத்துல வந்து ஒரு நாள் ஹோல் டே ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க ஜனங்க. வனாந்தரமான இடம். ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை குடிச்சு வச்சுக்கோங்க. வனாந்தரமான இடம். யோசிச்சு பாருங்க. ட்ரை லேண்டில் ஒன்றுமே இருக்காது. வெறும் ஹீட்டு, புழுதி. அங்கே ஒன்றும் வளர வாய்ப்பு இல்லை. ஹாட்டாக இருக்கும், டூ கோல்டாக இருக்கும். டூ ஹாட் அண்ட் டூ கோல்டு. நம்ம வாழ்க்கை கூட அப்படி தான் இருக்குது. இட்ஸ் டூ ஹாட் அண்ட் ஆல்சோ டூ கோல்டு. அதில் ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் இன் இட். வனாந்தரத்தை யாருக்குமே பிடிக்காது. இட் ஒன்ட் பி குட், இட் ஒன்ட் பி பியூட்டிஃபுல். அது நல்லாவே இருக்காது. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏன் நம்ம என்னதான் அலங்காரம் பண்ணி நம்ம அழகுபடுத்தி கொண்டாலும், சீர்படுத்தி கொண்டாலும், ஆனால் ஓரத்தில் ஐ எம் லிவிங் இன் த டெசர்ட். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கிறது, அவர் சாலிட்டரி பிளேஸ்ன்னு போட்டிருக்கு. வனாந்திரத்துக்கு என்ன போட்டிருக்கு நம்ம பார்க்கணும். ரைட். அதனால் முதல்ல அதை நீங்கள் பார்த்துக்குங்க. முதல் வார்த்தை ஜெபம் பண்ணுறவங்களுக்காக, உங்கள் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஆமீன் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். என் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். அது எதுவாக இருக்கட்டும், அது ஃபினான்ஷியலி இருக்கட்டும், ஃபிசிக்கலி இருக்கட்டும், அல்லது சோஷியலி இருக்கட்டும், அல்லது மேபி எந்த விதமான காரியங்களாக இருக்கட்டும், உங்கள் வனாந்திர வாழ்க்கை செழிப்பாக மாறும். பிகாஸ் ஏன்னா அந்த வனாந்திரத்தில் என் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம நினைக்கலாம் we are alone in the desert, we are alone in the solitary place ன்னு நினைக்கலாம். ஆனால் நம்மோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்து போயிட்டோம். இன்னைக்கு கூட எனக்கு அது ஒரு பெரிய வருத்தம் தான். ஏன் அதை நமக்கு அந்த புரிதல் இல்லை. நம்மோடு கூட ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது 23 சென்டர் பார்ட்டில் நீங்கள் 23 பிரிச்சிங்கன்னா இந்த சென்டர் பார்ட் இருக்கும். இந்த மூணுக்கு கீழே நடுவில் ஒரு வார்த்தை இருக்கும். அது என்ன வார்த்தை தெரியுமா? தேவரீர். சென்டென்ஸ் என்ன தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். யூ ஆர் வித் மீ லார்ட். அதுதான் அவர் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார். சங்கீதக்காரன் இதை எழுதும் பொழுது இந்த வனாந்தரத்தில் தான் எழுதினான் 23. ஆனால் அவன் உள்ளுக்குள்ள இருந்த ஒரு ஆழமான நம்பிக்கை என்னன்னா, நீங்க என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போயிடுவீர்கள். வாசிக்கிறேன், தொடர்ந்து வாசிக்கிறேன். 2வது நேரம் ஆயிற்று. ஏற்கனவே நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இதை இட் இஸ் ஆல்ரெடி டன். வயசாயிடுச்சு, 31 இயர்ஸ் ஆயிடுச்சு, 35 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரீரத்தில் வியாதி வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு, 18 வருஷம் ஆச்சு, ஏன் 38 வருஷம் கூட ஆயிருக்கலாம். நேரம் ஆயிற்று. அவ்வளோதான். இனி டாக்டர் சொல்லுவாங்க அவ்வளோதான், இன்னும் எவ்வளோ நேரம் சொல்ல முடியாது, மேபி 1 or 2 days பார்க்கலாம், அல்லது there is no hope என்று சொல்லலாம். பட் ஆண்டவரிடத்தில் நேரம் காலம் எல்லாம் அவர் கைகளில் இருக்கிறது. காலம் அவர் கருத்தில் இருக்கிறது. அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். யாரெல்லாம் எனக்கு நேரமாச்சுன்னு சொல்றீங்கன்னா கையை உயர்த்துங்க. அவ்வளோதான், டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. சிலர் சொல்லுவாங்க எனக்கு வயசாச்சு, அவ்வளோதான், என் வாழ்க்கையை முடிந்து போயிடுச்சு, என் வாழ்க்கையே சூனியமாயிற்று, அவ்வளோதான், இனி காலம் கடந்து போனது. இந்த வார்த்தை நல்லா இருக்கு. காலம் கடந்துருச்சு. எப்படி சாரால் சொன்னாங்களோ, எப்படி எலிசபெத் சொன்னாங்களோ, அதே மாதிரி காலம் கடந்துருச்சு. இனி நோ ஹோப். அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஸோ இனி அதை திருத்த முடியாது, திருந்தவும் மாட்டான் அவன். அவ்வளோதான், இனிமேல் அது திருந்தாத ஒரு ஜென்மம். காலம் கடந்த பிறகு சூரியனை நோக்கி பார்த்தா என்ன ஆகும்? கண்ணு கெட்டின பிறகு சூரியனை நோக்கி பார்த்தா என்ன ஆகும்? அந்த மாதிரி இன்னைக்கு கையை உயர்த்துங்க. காலம் கடந்து போச்சுன்னு எந்த சூழ்நிலை நீங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும், இந்த காலத்தை கையில் உள்ளவர் என் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுவதில்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யவிருக்கிறார். 3வது, அவங்க என்ன சொல்றாங்க? கழித்து விடப்படுறாங்க.
வந்தவங்களை சீஷர்கள் என்ன செய்றாங்க தெரியுங்களா? அனுப்பிவிட பார்க்குறாங்க. இந்த 3 விஷயத்த நீங்க நல்லா கவனிங்க. இந்த 3 விஷயத்துல இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். வசனம் 15. As evening approached, the disciple came to him and said, "This is a remote place." நல்லா இருக்கு வார்த்தையில. This is a remote place. லைஃபே ஒரு ரிமோட் ஆயிடும். ரிமோட்னா there is nothing there. வனாந்திரமான இடம். அதுதான் அதனுடைய அர்த்தம். ரிமோட் பிளேஸ், ரிமோட் சான்ஸ். அண்ட் இட் இஸ் ஆல்ரெடி கெட்டிங் லேட். நேரமாச்சு. குழந்தை பிறக்கல, நேரமாச்சு. 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட நேற்று ஒரு அற்புதம் கேட்டேன். 15 வருடத்து கழிச்சு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார், குழந்தை கொடுத்தார். அது ஒரு வெறும் அது ஒரு டிஸ்கிரிமினேஷனுக்காக சொல்ல. அவங்க ஹிந்து ஃபேமிலி. ஏன்னா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இருப்பாருங்க. அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், சபைங்களுக்கு அப்பாற்பட்டவர். யார் அவரை நோக்கி பார்த்தாலும் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர். இவங்க தான் என் பிள்ளை, அவங்க இல்லைன்னு சொல்றது இல்லை. இந்த உலகத்தில் ஏதோ எல்லாரையும் சேவிக்கும்படியாக வந்திருக்கிறார். என்ன சொல்றாரு? ரட்சிக்கும்படியாக வந்திருக்கார். அந்த சேவிங் அந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஆல்ரெடி ரிமோட் பிளேஸ். சென்ட் த க்ரௌட் அவே, சென்ட் தெம் அவே. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி துரத்தப்பட்டு இருக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் வீட்டில் பல நேரங்களில் உங்களை பார்த்து கெட் அவுட் ஃப்ரம் ஹியர், போ வெளியில், தாலியா ஊத்து கொடுத்துட்டு போ. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் எங்கெல்லாம் கேட்டிருக்கீங்க? ஐ ஹர்ட் தட். மனசில் இன்னும் அந்த காயம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் உதவி செய்வா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் மனுஷ இடத்துல போய் நின்று பாருங்க. மனுஷனுக்கு ஏனால நான் டிசைபிளை பற்றி சொல்லும் பொழுது, டிசைபிள்ஸ் 12 பீப்புளுக்கும் அவ்வளோதான். அவங்களுடைய எபிலிட்டி அவ்வளோதான், அவங்களுடைய திறமை அவ்வளோதான், அவங்களுடைய கெப்பாசிட்டி அதுதான், அவங்களுடைய கேப்பபிலிட்டி அதுதான். ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால உதவி செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்த்துருக்குறோம். அதை போய் அவங்ககிட்ட கேட்டால் அவங்க என்ன செய்ய முடியும் அவங்களால? ஒரு தடவை பிசாசு பிடித்தவனை கொண்டு வராங்க. ஒரு தகப்பன் தான் பிள்ளைய இயேசுவிடத்தில் கொண்டு வராங்க. இயேசுவிடத்தில் கொண்டு வருவதற்கு முன்பாக சீஷத்தை கொண்டு வராங்க. அவங்களால கூடாமல் போயிடுச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு தலைப்பில் நாம் பேச போகிறோம். கூடாமல் எந்த தலைப்புனா, இந்த தலைப்பு தான் நம்ம பேச போகிறோம். எந்த தலைப்புனா, இல்லை என்றார்கள். அவர்களிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பமும் 5 அப்பமும் வேறு ஒன்றும் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். கூடுமோன்னு இருக்கும். எங்க இருக்குது? சரி, கூடுமோ இருக்கும், பார்த்துக்கலாம். அது எங்க வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொடுங்கள், அப்பம் வென்றும் இல்லை என்றார்கள். அதற்கு வாருங்கள். சரி, ஓகே. அது என் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு இந்த 3 பாயிண்ட்டு நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. திஸ் ஆர் தி 3 points which is a remote place, remote chance, வனாந்தரமான இடம். அதற்கு ரைட் ஆப்போசிட்டில் ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஏசாயால வரும், உன் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஆமேன். அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மடக்கி மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை உன்னை கொண்டு போய் விடுகிறார். வனாந்தரத்திலே ஆண்டவர் நீரூற்றுகளை உண்டு பண்ணினார் ஆகாருக்கு. ஆகாரே, நீ ஏன் அழுகிறாய்? பிள்ளையை குறித்து ஏன் நீ கவலைப்படுகிறாய்? நீ கவலைப்படாது, உன் கண்ணீரை அடக்கி கொள். நான் உன்னை காண்கிற தேவன். கண்ணை முடிச்சவங்க. இன்னைக்கு அநேக பெண்கள், தாய்மார்கள், கணவன் உடைய துன்புறுத்தலினாலே
வேதனையோடு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கதறி கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு நான் வைராக்கியத்தோடு என்னாலே ஜெபிக்க முடியும். அந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குழந்தைய வயிற்றுல வைத்துக்கொண்டு என் கணவனின் அன்பும் இல்லை, மாமியார் குடும்பப்படுத்துறாங்க என்ற ஏக்கத்தோடு கலங்கி நிற்கிற சகோதரியை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு தான் அந்த வார்த்தை வருகிறது. உங்க வனாந்தரத்துல கர்த்தர் ஒரு நீர் ஊற்றை அவர் தோன்ற பண்ணுகிறார். இட் இஸ் ஆல்ரெடி தேர். வனாந்தரத்துல நீர் ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆவியான உங்கள் கண்களை திறந்து அந்த வனாந்தரத்தின் நீர் ஊற்றை காணும்படி செய்கிறார். யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. அதே மாதிரி இரண்டாவது, நேரமாயிற்று. இட் இஸ் ஆல்ரெடி லேட். நம்ம இந்த ஐசியூலாம் கொண்டு போகும்பொழுது சில ஆக்சிடென்ட் கேஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க, அல்லது ஹார்ட் அட்டாக்ல அப்படி கொண்டு போகும்போது சொல்லுவாங்க, இட் இஸ் டூ லேட். எங்கள் அம்மாவை கூட அப்படி தான் ட்ரிபிள்எம் கொண்டு போகிறப்போ வழியிலே எங்கள் ஆரம்பத்திலே சர்ச்சிலே அவங்களுக்கு லைட்டாக உயிர் பிரிந்து போயிட்டுரு, மேக்ஸிமம் போயிட்டுரு. நான் அங்கே போன பிறகு இட்ஸ் டூ லேட். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் ஆச்சு. இந்த கோல்டன் டைமை நாங்கள் மிஸ் பண்ணோம். நான் நினச்சேன் சிபிஆர்லாம் கொடுத்து ஏதாவது பண்ணிடுவாங்க, திடீர்னு ஹார்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண வச்சுருவாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் நான் போனேன். பட் இட் இஸ் ஆல்ரெடி லேட். இந்த மாதிரி இட்ஸ் டூ லேட் என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினாலே நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம், இட்ஸ் லேட். சிலர் சொல்கிறாங்க, இப்போ நான் ஆவில உணர்றேன், ஆண்டவரை நம்புறதே வேஸ்ட்டுங்க. இட்ஸ் டூ லேட் ஃபார் ஹிம் ஆல்சோ டு டூ மிராக்கிள். ஆண்டவராலே கூட இது செய்ய முடியாது, ஏன்னா இட்ஸ் கெட்டிங் லேட். இட்ஸ் லேட், இட்ஸ் ஆல்மோஸ்ட் லேட் என்று சொல்லலாம். எல்லாம் லேட்டாக கிடைக்குதுங்க. சிலர் சொல்கிறாங்க, அது நான் ஆவில உணர்றேன். வேலை லேட்டாக கிடைக்குது, இப்போ ப்ரொமோஷன் லேட்டாக கிடைக்குது, குழந்தை லேட்டாக கிடைக்குது, திருமணம் லேட்டாக கிடைக்குது, கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் லேட் ஆகுது. சிலருக்கு லேட்டு, ஃபுல் லேட், எல்லாருக்கும் லேட்டு 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 தான். ஆண்டவருடைய விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உடைய வார்த்தை, வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒருபோதும் இந்த லேட் என்ற வார்த்தை இருக்காது. நீங்கள் வேணா பாருங்கள் பைபிளில், அதுவும் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அவர் கை வச்சா இமீடியட்லி அப்படின்னு தான் வரும். அவர் சொல்கிற அந்த வார்த்தை நேர் எதிரான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இமீடியட்லி, உடனே, இமீடியட்லி, உடனே, உடனே அவருடைய உதரத்தின் ஊரில் நின்று போயிற்று. உடனே அவன் பார்வை அடைந்தவனாய் அவன் ஆண்டவரை பின்பற்றினான். உடனே அவன் எழுந்திருந்து அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். உடனே உடனே அவன் எழுந்து குதித்து நின்று துள்ளி குதித்து ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். எல்லாம் உடனே நடக்கும். அடுத்து கைவிடப்பட்ட நிலையில இப்போ நான் அதை சொல்லி முடிக்கிறேன். செந்தமாவே அப்படின்னா, இன்னைக்கு நம்ம யாசகை கேட்க வர்றாங்கல்ல, அவங்க இடத்துல நம்ம என்ன சொல்ற சில வார்த்தைகள் நான் சொல்றேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சில்லறை இல்லை, அல்லது வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா, வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்கன்னா போயிட்டு நாளைக்கு வாங்க. எதை சாப்பாடு கேட்குறாங்க அப்படின்னா போயிட்டு நாளைக்கு வாங்க. ஏன்னா சில நேரங்களில் நம்மக்கிட்ட உதவிக்குன்னு ஒரு 5,000, 10,000, 20,000, 1 லட்சம், 2 லட்சம் கேட்க வராங்கன்னா அவங்களால முடியாது, கொடுக்க முடியாது. ஐயோ நாங்கள் அவ்வளோ ஒர்த்து இல்லைங்க, என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாது, என்கிட்ட அவ்வளோ இல்லை, அதனால் நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிற ஒரு நேரம். இது யதார்த்தமான ஒன்று. ஆனால் ஆண்டவரிடத்துல இருந்து வருகிற பொழுது அவர் வாயிலிருந்து இந்த வரைக்கும் பைபிளில் நீங்கள் எங்கேயாச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிச்சா என்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். அதில் அவ்வளோ வெறுமையாக என்னால் முடியல, போயிட்டு வா, இந்த இந்த வியாதி குணமாகாது, இந்த கர்ப்பம் வராது, நிற்காது, அல்லது இந்த திருமணம் நடக்காது, நோ அப்படின்ற வார்த்தை, இல்லை லேட் ஆகுன்ற வார்த்தை எப்பயாவது வந்திருக்கா தெரியுமா? நான் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். என் ஆண்டவரை நம்புங்க, இயேசுவை நம்புங்க, இம்மீடியட்டாக செயல்படுவார். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இன்னைக்கு நான் ஒரு பெரிய அற்புத செய்தியை கேட்கணும். இம்மீடியட்டாக நான் நினைச்சது, நான் வேண்டினது, அதை நான் விசுவாசிக்கிறேன், அது இன்னைக்கே நடக்கும். சோமல்லாம் அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகா உபத்திரவத்திலிருந்து நம்ம நோக்கி நான் பார்க்கிறேன். இந்த ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், வேதனை அறிந்திருக்கிற கர்த்தர், அங்கலாப்பை பார்க்கிற கர்த்தர், என் மனதில் ஓடுகிற போராட்டங்களையும் நினைவு ஓட்டங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர், ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைமையை மாற்றி
உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அதே சூழ்நிலையை எடுத்து போட்டு நீர் கண்ணீர் எல்லாம் களிப்பாக மாற்றி குழப்பங்கள் எல்லாம் தீர்த்து கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வீராக. நீர் அதிசயத்தின் தேவன், நீர் அற்புதத்தின் தேவன், வனாந்தரத்தை செழிப்பாகவும் வயல்வெளியாக மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, உம்மிடத்துல நேரம் என்பதே கிடையாது. நீர் உடனே இமீடியட்டாக செயல்படுத்துகிற தேவன். இட் இஸ் டூ லேட் என்று உம்மிடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீரே பரிகாரியான கர்த்தர். எகிப்தில் வரப்பண்ணின ஒரு மாதிரியும் நீர் வரப்பண்ணீர். உம்மிடத்தில் வந்த எசேக்கியாவை ஒரே ஒரு நொடி பொழுதுல அவன் பாதி முற்றத்துக்கு போகும் முன்பே வார்த்தை வெளிப்பட்டு சொல்லப்பட்டது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன். கர்த்தர் அப்படி கூட்டி கொடுப்பீராக. மனுஷரால் இது கூடாது, மனுஷரால் உதவி செய்ய முடியாது, மனுஷன் அனுப்பிவிட பார்ப்பான். என் தேவன் அழைத்தவர், அவர் கொடுக்காம ஆசீர்வதிக்காம, அவர் பிள்ளையை கொடுக்காம, அவர் வேலையை கொடுக்காம, அவர் திருமண வாழ்க்கையை கொடுக்காம, கடனை அடைக்காம உங்களை வெறுமையை அனுப்ப மாட்டார். அது எதுவாக இருக்கட்டும், நீங்க ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இப்பொழுதே சத்ரு அழிந்து போகிறதை நான் பார்க்கிறேன். சத்ரு அவன் மேலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவி பிசாசு எரிந்து சாம்பலாய் போகிறதை நான் உணர்கிறேன். என்னுடைய குற்றங்கள் அதில் ஏதாவது இருக்கும்னா அதை மன்னிச்சுட்டு நீங்க அப்புறம் எடுங்க. எனக்கு மேலே இருக்கிறவர் நீங்க, நான் வெறும் ஆப்ஜெக்ட் தான். எனக்குள் இருக்கிற நீங்க இன்சார்ஜ் எடுங்க. அந்த சத்ருவை அழித்து அவனை பாதப்படியில போடுகிற வரைக்கும் நீங்க அமர்ந்திருக்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.